எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்படியே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும், இதெல்லாம் சாதகமா இருக்கு, இதெல்லாம் சாதகமற்ற தன்மையில் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பா இருவர் மூலம் இது நிச்சயம் நடக்கும். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மீனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசியான விரயஸ்தானமா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்துல பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி முதல் 4 அட்சர பாதங்களையும், ரேவதி 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீனராசி. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க, அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து இந்த மாதம் முழுக்கவே இருக்காருங்க. 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது சிறப்பு தான். குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். முதல் பகுதியில நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு வருமானம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பா வரும். நல்ல ஒரு பண வரவுக்கு கண்டிப்பா உண்டுங்க. அதாவது தொழில் ரீதியா நீங்க போட்ட முதலீட்டை விட ஒரு படி 2 படி லாபத்தை கண்டிப்பா பார்க்க முடியும். நல்ல ஒரு வருமானம், முன்னேற்றத்துக்கான ஒரு விதையை நீங்க விதைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை செய்யறதுக்கு விதத்துல பாத்தீங்கன்னா, செய்கின்ற வேலையில இருந்த பணிச்சுமைகள் கண்டிப்பா குறையும். ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும். ஓரளவுக்கு ரிலாக்ஸா லைஃபை வந்து கொண்டு போறதுக்கான சில விஷயங்களை தற்போது நீங்க செய்வீங்க. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் மறைவு பெற்று 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க. அது இல்லாம 5ஆம் இடத்த சூரியனும் முதலும் தொடர்பு கொள்றாங்க. எண்ணங்கள் தெளிவாகும், தெளிவா யோசிப்பீங்க, தெளிவா முடிவெடுப்பீங்க, ஓரளவுக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க முதல் பகுதியில. அது மட்டும் இல்லாம சூரியன் புதன் சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஸ்டடீஸ்ல உங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் கண்டிப்பா சரியாகும். படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். நீங்க வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, யூஜி முடிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு பிஜி நீங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒத்துழைப்பு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அரசு சார்ந்த வழியில சில தேர்வுகள் ஏதாவது எழுத போறீங்க, அல்லது தேர்வு எழுதி முடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் காத்துட்டு இருக்கு. அரசு வழியில நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை தற்போது நீங்க பெற முடியும். இதோடு மட்டும் இல்லாம 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது மாதத்துடைய முதல் பகுதியில பாத்தீங்கன்னா திருமணம் செய்யறதுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டம் வந்துடுச்சு. தாராளமா தற்போது திருமண வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். காதல் வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வேலை ரீதியா ஒரு பணிச்சுமை இருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஒரு டிப்ரெஷன் இருக்கு, எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல, நான் வந்து இந்த வேலையை நான் ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு வேலைக்கு நான் மாறலான்னு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு தற்போது தாராளமா நீங்க வந்து வேலை மாற்றத்துக்கான ஒரு விதையை நீங்க விதைக்கலாம். அதாவது அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கலாம். சிறப்பாகவே வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம், குழந்தை பிராப்தி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தற்போது சரியாகும். இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் தற்போது கிடைக்கும். ஏன்னா பாக்கிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது கண்டிப்பா புத்திர பிராப்தியை அவர் வந்து கொடுத்தே தீருவார். சுயஜாதம் நம்ம பார்க்கணும், பட் கோச்சாரம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பை கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி ராசிக்குள்ள ராகு இருக்காருங்க. ராகு அப்படின்ற கிரகம் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கும், வெற்றி பெற வைக்கும். சரிங்களா? எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம். நம்ம கை எதுவுமே நம்ம கையை மீறி போக போறது இல்லை. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிப்புன்ற ஒரு எண்ணத்தோடையே வந்து வாழ்க்கையை கொண்டு போக வைக்கும். அதே மாதிரி சூரியன் 6ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல போய் உட்கார போறார். கடன், நோய், எதிரியை வந்து வெல்லக்கூடிய ஒரு சக்தி இது வந்து கொடுக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா, கண்டிப்பா வெளியே வருவீங்க. ஓரளவுக்கு மாற்றங்களை கண்டிப்பா பார்ப்பீங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் மாதத்துடைய முதல் பகுதியில் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழிலையும் சரிங்க, வியாபாரத்திலும் சரிங்க, போட்ட முதலீட்டை விட நல்ல ஒரு லாபத்தை உங்களால வந்து இந்த காலகட்டங்களை பார்க்க நல்லாவே சம்பாதிப்பீங்க. சரிங்களா? ஆனா எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இந்த மாற்று 2வது பகுதியில வந்து பாத்தீங்கன்னா செலவு அப்படின்றது கண்டிப்பா உண்டு. நான் சொன்னல 2 விஷயம் நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விட அல்லது தாய் மாமன் சார்ந்த வழியில சில சாதகமற்ற விஷயங்கள் இந்த மாதம் காத்துட்டு இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஒண்ணு தந்தையினுடைய ஆரோக்கியத்துல பாதிப்பை கொடுக்கும், அல்லது தந்தை சம்பந்தப்பட்ட வழியில சில பிரச்சனைகள், தந்தை சார்ந்த உறவுகள் அல்லது தாய் மாமன் சார்ந்த வழியில சில சாதகமற்ற விஷயங்களை இந்த மாதம் வந்து கொஞ்சம் கொடுக்க காத்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போறது, அனுசரிச்சு போறதை கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கிறது மீனராசிக்காரங்களை கொஞ்சம் சிறப்பா இருக்கும் சொல்லலாம். 2வது ராசிக்குள்ள சுக்கிரன் வருவார் இந்த மாதத்துடைய 2வது பகுதியில. ராசிக்குள்ள சுக்கிரன் வந்து ராகுவும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைவு பெறுவாங்க. சரிங்களா? ராகு சுக்கிரன் இணைவும் ராசிக்கு விரயஸ்தானத்துல சனி, சூரியன், புதனுடைய சேர்க்கை இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லை.
குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்கள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி கொடுக்கும். குடும்ப உறவுகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஒண்ணு தந்தை சம்பந்தப்பட்ட தாய்மாமன் சார்ந்த வழியிலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் அல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதத்துடைய 2வது பகுதி. அதனால இது 2 சார்ந்த விஷயம். இந்த 2 விஷயங்கள் தான் சற்று நீங்க முக்கியமா நீங்க நோக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இதை மட்டும் நீங்க தெளிவா ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும். ஏன்னா நிறைய செலவாக்குங்க மாதத்துடைய 2வது பகுதியில். எவ்வளவுதான் நீங்க சம்பாதித்தாலும் கூட கடந்த சில ஒரு 2-3 வருஷமாவே பார்த்துக்கங்களேன், விரய சனி நிறைய பண விரயங்களை தான் கொடுத்துருப்பாரு. கையில வந்து 10 ரூபா நிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோம்னா 8 ரூபா எப்படியா செலவாயிடும். மீதி 2 ரூபா நிக்கிறோம், அது 2 ரூபாவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில செலவாயிட்டே இருக்கும். ஸோ இப்படியாக வந்து செலவுகள், விரயங்கள் அப்படின்னே வந்து வாழ்க்கை வந்து மீனராசிக்காரங்க வந்து தற்போது போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிளஸ் அடுத்த வருஷம் ஜென்ம சனி வேற ஆரம்பிக்க போகுதுங்க. மார்ச் மாதத்திற்கு பிறகு, அதாவது 2025 அடுத்த மாசம், அடுத்த வருஷம் இல்லை அடுத்த மாசம் ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 29 வரக்கூடிய சனி பயிற்சியில முதல் 1 வருஷம் மட்டுமே கொஞ்சம் சவால்கள் நிரம்பி இருக்கும். அதிலும் குறிப்பா போராட்டாதியில பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். அதன் பிறகு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க. ஜென்ம சனியே நடந்தாலும் கூட நல்ல ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க. அது ஏன் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து சனி பயிற்சிக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்க்கலாம், தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். தெளிவா அந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் அந்த ராசிக்குள்ள சுக்கிரன் இருக்கிறதுல சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். சரிங்களா? ஆனா குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள், குழப்பங்களும் சேர்ந்து வரும். ரெண்டுமே கலந்த இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு கலவையா தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு நகரும். அதே மாதிரி எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க. முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறுங்க. ப்ரொஃபஷனல் லைஃப் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கு. ஆனா ஃபேமிலி லைஃப்ல மட்டும் தான் பிரச்சனை அப்படின்றது காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி செலவுகள் கொஞ்சம் இருக்கு. 2வது பகுதியில ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். வயதின் காரணமாக கொஞ்சம் ஹெல்த்லயும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கிட்டா மீன ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் அதிகமா பண்ணுங்க. கையில காசு இருக்கா, புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. அன்னதானம் பண்ணுங்க. சரிங்களா? இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து எக்காலத்துக்கும் உங்களை காப்பாற்றும். சரிங்களா? அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகம் அப்படின்றது ரொம்ப தேவையான ஒண்ணு. மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரிங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அதன் பிறகு வணங்கும் போது அது பலன் கொடுக்கும். அந்த வகையில பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு அதிகமா மீன ராசிக்காரங்க தற்போது மேற்கொள்ளும் போது நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். பிரச்சனையிலிருந்து வெளியே வரவும் முடியும். அதற்கடுத்து சந்திராஷ்டிரம நாட்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாலை 6 மணி முதல் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி விடியற் காலை 5:30 வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க. பொதுவா 5ஆம் இடம் நம்முடைய எண்ணங்களை குறிக்கின்ற இடம். அந்த 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைவு பெறுகின்ற காலகட்டங்கள் நம்முடைய எண்ணங்கள் தடுமாறும். சரிங்களா? எடுத்த காரியங்கள்ல தடைகள், தாமதங்கள் கண்டிப்பா ஏற்படும். மனசு தடுமாறினாவே போதும், எல்லாமே தடுமாறும். ஏன்னா நவகிரகங்களும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனதின் மூலமாக தான் நம்மளை வந்து ஆட்கொள்றாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது சந்திரன் மனோகாரகன். சரிங்களா? அவர் மூலமா தான் எல்லாமே இங்க நடக்குது. அந்த வகையில பார்க்கும்போது மனோகாரகன் 8ஆம் இடத்துல மறைவு பெறும்போது மனசு ஈஸியா தடுமாறும், பிரச்சனைக்குள்ள ஈஸியா போய் மாட்டுப்பீங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணங்களை தெளிவாக்கிங்க. யோகா, தியானம் போன்ற உடற்பயிற்சிகள் செய்யறது சிறப்பா இருக்கும். அல்லது ஆலய வழிபாடு செய்யறது, பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த கோயில்ல உட்காந்துட்டு வாங்க. கண்டிப்பா எண்ணங்கள் தெளிவாகவும் மனசு தெளிவாகவும் கரெக்டா யோசிப்பீங்க, கரெக்டா முடிவெடுப்பீங்க, ஜெயிச்சும் காமிப்பீங்க. சரிங்களா? ஸோ இதை மட்டும் மீனராசிக்காரங்க இந்த மாதம் கடைபிடித்தா கண்டிப்பா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டமானது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.